கொலோசியர் 2வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம். Colossians chapter 2 verse 6 to 10. கொலோசியன்ஸ் 2வது அதிகாரம் 6லிருந்து 10. Colossians chapter 2 verse 6 to 5. புதிய ஏற்பாடுல இருக்கு. கொலோசியன்ஸ் 2வது அதிகாரம் 6லிருந்து 8வது வசனம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. பாருங்க, கொலோசியர் பால் ஸ்தாபித்த சபை கிடையாது. கொலோசியன்ஸ் இந்த நிருபம் எழுதுறது பால், அப்போஸ்தலர் பால். நினைக்கிறேன் மெத்தடிஸ்ட்ல எங்களுக்கு பரிசுத்த பால்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். என்கிட்ட பேசும்போது எல்லாரும் பரிசுத்த பால், பரிசுத்த யோவான் தான் சொல்றாங்க. பால் ஸ்தாபித்த சபை இல்ல. ஆனா அந்த சபைக்கு அவர் ஒரு கடிதத்தை எழுதுறாரு. இன்னைக்கு இந்த வார்த்தை கொண்டுதான் தேவன் நம்ம கூட பேச போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ஆகையால் நீங்கள் கர்த்தராக இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே. அல்லேலூயா. நீங்க இயேசு கிறிஸ்துவை எப்படிப்பட்ட இருதயத்துல, எப்படிப்பட்ட விசுவாசத்துல, எப்படிப்பட்ட வைராக்கியத்துல, எப்படிப்பட்ட ஆதி அன்புல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க? கொஞ்சம் நினைத்து பார்ப்போமா? இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய நம்மளோட ரட்சகராக நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது எப்படிப்பட்ட வைராக்கியம் கொண்டு நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க? வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்ப நம்ம இயேசுவை விசுவாசிக்கிறதுக்கும் இயேசுவை பார்க்கிறதுக்கும் ஆதியில இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டு துன்மார்க்கனாக வாழ்ந்த நம்ம, அல்லேலூயா, உலக கற்றுக் கொடுத்த பிரகாரமாக வாழ்ந்த நம்ம எப்படி இயேசு கிறிஸ்துவை நம்மளுடைய ரட்சகராக, நம்மளுடைய தேவனாக நம்ம ஏற்றுக்கொண்டோம். இங்க மீண்டுமாக தேவனுடைய வார்த்தை நம்ம மத்தியில போதிக்குது, நம்மள நினைவு கூற வைக்குது. மீண்டுமாக படிங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும். ஹல்லேலூயா. நம்ம அவருக்குள்ள எப்படி இருக்கணும்? வேர் கொண்டவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கர்த்தருக்குள்ள வேர் கொண்டவர்களாக இருக்கணும்னா முதலாவது நம்மகிட்ட தேவனோட வார்த்தை இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒரு நிலையற்ற ஒரு வாழ்க்கையில நம்ம காணப்படுறோம். ஏன்னா நம்மளோட அஸ்திபாரம் சரியில்லை. நம்மளோட ஃபவுண்டேஷன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல. இன்னைக்கு நம்ம அஸ்திபாரமான இயேசு கிறிஸ்து வார்த்தை மேல நம்ம கட்டப்படணும். ஹல்லேலூயா. நீங்க கிறிஸ்துவோட வார்த்தைக்குள்ள நீங்க வேர் கொண்டவர்களாக இருந்தீங்கன்னா பாருங்க, ஆதி ரட்சிப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஆதி அன்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நீங்க முத இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொண்ட விதம் அது கர்த்தருக்குள்ள உங்களை அவ்வளவு வைராக்கியமாக நிற்க வைக்கும். நான் வாழ்ந்தாலும் மரித்தாலும் யாருக்குள்ள நம்ம சொல்லுவோம்? கிறிஸ்துக்குள்ள. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க, தேவனோட வார்த்தை நீங்க கேட்க உங்களுக்குள்ள விசுவாசம் அதிகரிக்கப்படும். நீங்க கர்த்தருக்குள்ள வேர் கொண்டவர்களாக இருப்பீங்க. எத்தனை பேர் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க? ஆகார் சராபோர், ஆகார் துஞ்சாங்களா? ஞாபகம் இருக்கா? நான் எப்போ படிச்சது? நான் எஸ்பிஎம்ல சயின்ஸ் இப்பதான் ஞாபகம் வருது. ஆகார் சராபோர் எப்படி இருக்கும்? அது அப்படியே முடி மாதிரி இப்ப கேர்லி ஹேர் இருக்கு இல்லைங்களா? அப்படியே கசகுசான்னு அப்படி இருக்கு. ஆகார் துஞ்சாங்களா? அப்படியே நேரா இருக்கும். ஆனா அது ஆழமா போய் பதியும். அல்லேலூயா. அல்லேலூயா. புடிக்கிடலாம். ஆனா கொஞ்சம் கஷ்டப்படணும். ஆகார் ஸ்ராபோட்டா இருந்தாலும் சரி, ஆகார் துஞ்சாங்க இருந்தாலும் சரி, அந்த மண்ணுல இருந்து அதை பிரித்து எடுக்கவும் அதை பிடுங்கி போடவும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதா இருக்கும். அல்லேலூயா. ஆனா அந்த பேர் நல்ல மண்ணுல பிடித்திருந்தா உங்களால அதை பிடுங்கி போட முடியாது. உங்களால வேரோடு பிடுங்கி போட முடியாது. பிடுங்கி போட்டாலும்
வேர் இன்னும் எங்க இருக்கும்? அந்த மண்ணுக்குள்ளதான் இருக்கு. இன்னைக்கு நம்மளும் கர்த்தருக்குள்ள வேர் கொண்டவர்களாக இருந்து நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம உண்மையிலேயே நம்மளோட ஃபவுண்டேஷன் யாரா இருக்கணும்? ஜீசஸா இருக்கணும். நம்மளோட அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவா இருக்கணும். இன்னைக்கு நம்மளோட அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவாக இருந்தா மெத்தியில இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களுக்கு ஒரு ஊமையை சொல்லுவாரு. ஹல்லேலூயா. கல்லின் மேல கட்டப்பட்ட வீடு எவ்வளவு காற்று புயல் அடித்தாலும் அது நிலையில் இருக்கிறதாக இருக்கும். ஆனா மணல் மேல கட்டப்பட்ட வீடோ காற்றும் மழையும் அடிச்சா அது என்ன ஆயிரும்? இடிஞ்சு போயிடும். இன்னைக்கு நம்ம வேர் கொண்டவர்களாகவும் தேவனோட வார்த்தை மேல கட்டப்பட்டவர்களாக இருந்தோம்னா எவ்வளவு பெரிய போராட்டம், எவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய தீங்கு நம்மள சூழ்ந்து கொண்டாலும் நம்ம அசைக்கப்பட மாட்டோம். அல்லேலூயா. ஏன்னா நம்ம அஸ்திவாரம் யாரா இருக்கா? கிறிஸ்துவா இருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி இயேசு கிறிஸ்து அவர் வாழ்க்கையில அநேக சோதனைகள், அநேக துன்பங்கள், அநேக விசுவாசிகள் பரீட்சைகள், அநேக வார்த்தைகள் அவர் கேட்டாலும் அவர் ஒரு இடத்துல கூட அசைக்கப்படலைங்க. அல்லேலூயா. எப்படி தேவனோட வார்த்தை சொல்லுதோ அவரோட வார்த்தை வானமும் பூமி அழிந்து போனாலும் அவரோட வார்த்தை அழிந்து போகாது. அதே போலதாங்க இயேசு கிறிஸ்துவும் அவரும் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன். அல்லேலூயா. எப்படி இயேசு கிறிஸ்து மாறாத தேவன், ஒரு வார்த்தையும் மாறாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம மாறாத இடத்துல நிற்கும் போது ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்போம். ஏன்னா அங்க ஒரு மாற்றம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை அது நிலை நிற்குங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் கட்டளையிடுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அத நீதிமொழி சொல்லுது, அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். அவர் வார்த்தையில அவ்வளவு வல்லமை உண்டுங்க. அவர் வார்த்தையில அதிகாரம் உண்டு. இன்னைக்கு மனுஷன் ஒரு ரெண்டு வார்த்தை சொன்னாலே நம்ம ரொம்ப வேதனைப்படுகிறோம், ரொம்ப கஷ்டப்படுகிறோம், தூக்கம் கூட வர மாட்டேது. அதே சிந்திச்சு கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு மனுஷனோட வார்த்தைக்கு அதிகாரத்தை வல்லமை கொடுக்கிறது மனுஷன். நீங்க எப்ப அந்த வார்த்தையை உங்க வாழ்க்கைக்குள்ளாக நீங்க ஜீவனாக எடுத்துக்கொண்டு, புரியுதுங்களா என்ன சொல்றேன்? ஒரு மனுஷன் இன்னைக்கு தீமோத்தேயு என்னை பார்த்து விரோதமான ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. அந்த வார்த்தை கேட்டு நான் அந்த வார்த்தைக்கு ஒரு ஜீவன் கொடுக்கிறேன் பாருங்க, அழுகுறேன் பாருங்க. அந்த வார்த்தை குறிச்சு நான் கவலைப்படுறேன் பாருங்க. அந்த வார்த்தை சிந்திச்சு கொண்டே இருக்கிறேன்னா இன்னைக்கு அந்த வார்த்தைக்கு, தீமையான வார்த்தைக்கு, நன்மை தராத வார்த்தைக்கு நான் ஜீவன் கொடுக்கிறேன். ஆனா அது காட்டிலும் இயேசு கிறிஸ்து அநேக வார்த்தைகளை நம்மளுக்கு கொடுத்திருக்க நம்ம பிழைக்கும்படியாக. அல்லேலூயா. அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு நம்ம பிழைக்க கற்றுக்கொள்ளணும். அதாங்க கிறிஸ்துக்குள்ள வேர் கொண்டவர்களாக கட்டப்பட்டவர்களாக இருக்கணும். இன்னைக்கு நம்ம அநேக இடத்துல அசைக்கப்படுறோம். ஏன்னா நம்ம நிக்கிற அஸ்திபாரம் சரியில்லை. எப்படிப்பட்ட வார்த்தை மேல நம்ம நிக்கிறோம்? அல்லேலூயா. இயேசுதான வார்த்தை இல்லைங்களா? இயேசுதான வார்த்தை. அந்த வார்த்தையை நம்ம நிலை நிற்கிறவர்களாக இருக்கிறோமா? நம்ம கிறிஸ்துவோட வார்த்தை பாருங்க, மனுஷனோட வார்த்தை சில நேரம் நம்மளை உற்சாகப்படுத்தும், சில நேரம் நம்மளை கொல்லும். என்ன பண்ணும்? கொல்லும். ஆனா தேவனோட வார்த்தை மட்டும்தாங்க எப்பொழுதும் நமக்கு ஜீவனை கொடுக்குது. ஹல்லேலூயா. நம்ம வாழும்படியாக ஜீவனை எடுத்து அழிக்கிற ஒரே வார்த்தைனா இயேசுவோட வார்த்தை மட்டும்தான். நம்ம மனுஷனோட வார்த்தையை எடுத்துக்கொண்டுக்கிறோம், ஆனா தேவனோட வார்த்தையை கைவிட்டுறோம். நீங்களும் நானும் இன்னும் எது தெரியுங்களா புரிஞ்சிக்காம இருக்கோம்? மனுஷனோட வார்த்தை அழிந்து போயிடும், ஆனா தேவனோட வார்த்தையோ சதா காலம் நிலை நிற்கிறதாக இருக்குது. இன்னைக்கு நிலை நிற்கிற வார்த்தையை நம்ம அறியாம பார்க்காம இருக்கிறோம். ஆனா மனுஷனோட வார்த்தையை அத பார்த்து அதை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். படிங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே
அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவோ அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவோ அவருக்குள் நடந்து கொண்டு. பாருங்க, தேவனோட வார்த்தை உங்களுக்குள்ள இருந்ததுன்னா, நீங்க அவரோட வார்த்தையில நல்ல வேர் கொண்டவர்களாக இருந்தீங்கன்னா, நீங்க அவரோட வார்த்தையில கட்டப்பட்டவர்களாக இருந்தீங்கன்னா, நீங்க அவருக்குள்ள நடக்கிறவர்களாக இருந்தீங்க. ஏன் தெரியுங்களா? உங்களுக்குள்ள தேவனோட வார்த்தை இருக்கு. உங்களோட சுவாசமே தேவனோட வார்த்தை. அல்லேலூயா. உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறது, உங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறதே தேவனோட வார்த்தைங்க. நீங்க அப்படிப்பட்ட ஜனமாக இருந்தீங்கன்னா, நீங்க அவரோட வார்த்தைக்குள்ள நீங்க நடப்பீங்க, அவரோட பாதைக்குள்ளாக நீங்க நடப்பீங்க, அவரோட சிந்தனைக்குள்ளாக நீங்க நடப்பீங்க. அல்லேலூயா. முத கூட படிச்சோம் இல்லையா? என்ன எப்படி? உமக்கு பிரியமானதை செய்ய. அல்லேலூயா. நம்ம தேவனோட வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்கிறவர்களாக இருந்தோம்னா, அவருக்கு பிரியமானது மட்டும்தான் நம்ம செய்யணும். அல்லேலூயா. இதே சொல்றேன், இரவும் பகலும் தியானிக்குதுன்னா அப்புறம் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் படிக்கிற பாஸ்டர் இல்ல சிஸ்டரா இல்ல. இரவும் பகலும் தியானிக்கிறது என்னது? நீங்க உங்களோட நேரத்தை தியாகம் செய்து நீங்க படிக்கிறீங்க இல்லையா? அதுதான் இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். Because we are so busy, no time. மனைவி கணவன் கூட பேசுறதுக்கும் டைம் இல்ல, மனைவி கணவன் கூட பேசுறதுக்கு டைம் இல்ல, ரெண்டு ஒண்ணு தானே. பிள்ளைங்க தாய் தகப்பன் கூட பேசுறதுக்கு டைம் இல்ல, இல்ல தாய் தகப்பனுக்கு பிள்ளை கூட பேசுறதுக்கு டைம் இல்ல. We are so busy. அல்லேலூயா. தேவன் காட்டில நம்ம பிஸி, ரொம்ப ரொம்ப பிஸி. அடுத்த வசனத்துக்கு போங்க. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. பாருங்க, நீங்க போதிக்கப்பட்டபடியே. விசுவாசம் எதினால் வரும்? விசுவாசம் எதினால் வரும்? வார்த்தையை கேட்கிறதுனால தான் வரும். இன்னைக்கு உங்களுக்குள்ள விசுவாசம் அதிகரிக்கணுமா? நீங்க விசுவாசத்துல வளரணுமா? நிறைய தேவனுடைய வார்த்தையை கேளுங்க, நிறைய போதகத்தை கேளுங்க. நீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்கதான் உங்களுக்குள்ள விசுவாசம் அதிகரிக்கும். ஆனாதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, விசுவாசம் கேட்கிறனாலே வரும். காது கொடுத்து கேட்கிறீங்க இல்லையா? அதனாலதான் உங்களுக்கு விசுவாசம் பெருகும். இன்னைக்கு காது இங்கதான் இருக்கு. காது எங்க இருக்கு? காது இங்கதான் இருக்கு. ஆனா கேட்கறது இங்குள்ளதுல, வெளியே இருந்து கேட்கும் பாருங்க. ஹல்லேலூயா. பாருங்க, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு. நீங்க மனுஷனோட வார்த்தை கேட்டீங்கன்னா, இல்ல உலகம் சொல்லுகிற வார்த்தை கேட்டீங்கன்னா, சில பேர் பாருங்க, நான் பைபிள் படிக்கிறேன் சிஸ்டர், நான் ஆன்லைன்ல பிரசங்கம் கேட்கிறேன் சிஸ்டர், நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நீங்க கேளுங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அநேக போதகத்தை கேட்டாலும் நம்ம குழம்பி போறது உண்டு. என்னோட இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி சொல்றது தமிழ்ல? ஒரு ஆடு ஒரு மேய்ப்பனோட சத்தத்தை மட்டும் தான் கேட்கும். ஒரு ஆடு ஒரு மேய்ப்பனுடைய சத்தத்தை மட்டும் தான் கேட்கணும். இன்னைக்கு ஒரு ஆடு 2-3 மேய்ப்பனோட சத்தத்துல கேட்டுச்சுன்னா அந்த ஆடுக்கு எங்க போகணும்னு தெரியாது. அதுக்கு 3 வழி உண்டாகும். எதுல வழி உண்டாகும்? ஏன்னா 3 மேய்ப்பன் எந்த வழி தேர்ந்தெடுக்கணும்னு மேய்ப்பனுக்கு கஷ்டம் இல்ல, மேய்ப்பன் வழி கட்டிட்டு போயிடுவாரு. ஆனா ஆடு ரொம்ப பாவம், ரொம்ப தத்தளிச்சுட்டு அங்க என்ன பண்றது எங்க போறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. உங்களுக்கு நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு போதகத்தையும், ஒவ்வொரு கர்த்தருடைய வார்த்தையும், அல்லேலூயா, அது நீங்க நல்ல காது கொடுத்து கேளுங்க. அது நமக்கு ஞானத்தை உண்டு பண்ணும், நமக்கு விசுவாசத்தை அதிகரிக்கும். இன்னைக்கு கர்த்தரோட வார்த்தை மட்டும் தாங்க நம்மளுக்கு தப்பி செல்ல வழிகளை உண்டு பண்ணும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நீங்க போராட்டத்தை கஷ்டத்தை கடந்து போகும்போது நீங்க கேட்ட வார்த்தைகள், நீங்க கேட்ட பிரசனம்,
பிரசங்கங்க உங்களுக்கு நினைவூட்டப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நானே அதை உணர்ந்திருக்குங்க. நிறைய தடவை நான் வந்து பிரச்சனையை போராட்ட கடந்து போயிட்டு இருக்கும்போது, கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சரி, என் பிள்ளைங்களை பார்த்துட்டு இருக்கும் போது எனக்கு ஞாபகம் வரல, பாஸ்டர் இப்படி சொன்னாரு, தேவனோட வார்த்தை இப்படி சொல்லி நானே இப்படி பிரசங்கம் பண்ணியிருக்கேன், அப்ப நான் இப்படிதான் இருக்கணும். உணர்த்துறது உங்களோட மாமிசம் இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, ஆவியானவர் நான் உங்களுக்கு பத்தி நடக்கிறேன், என்னோட சத்திய வார்த்தை உங்களுக்கு மீண்டுமாக நினைவூட்டும்படியாக அவர் வருகிறார். அல்லேலூயா. நம்ம கேட்ட வார்த்தை, ஆமென், தேவனோட சத்திய வார்த்தை மீண்டுமாக போராட்டத்தின் மத்தியில, கஷ்டத்தின் மத்தியிலும் அது நம்மளுக்கு நினைவூட்டும்படியாக ஆவியானவர் நம்மளோட கூட இருக்கிறார். அந்த நேரத்துல பாருங்க, பலன் இல்லாத நீங்க அந்த வார்த்தையை நீங்க உணரும் போது நீங்க பலன் அடைவீங்க. உங்களோட விசுவாசம் அவிசுவாசமாக இருக்கிறவங்களோட இறுதிய விசுவாசத்தை அடையும். அல்லேலூயா. விசுவாசத்தை அடையுங்க. ஒரு உற்சாகம் வரும் பாருங்க. எத்தனை பேர் பாப்பா இதை சேலமல் பார்த்திருக்கீங்க? சின்ன வயசுல ஃபேவரட் கத்து அந்த ஸ்பைனிஷா, அது குடிச்சனே அவருக்கு ஒரு பலம் வந்து, அது குடிச்சாதான் தெரியுங்களா பலம். அது குடிக்கலன்னா அவர் என்னது, அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட், அவரை வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் முன்னுக்கு அவர் வீரன்னு காட்டுறதுக்கு நீங்களும் பார்த்திருக்கீங்களா? அவர் வீரெல்லாம் யார் முன்னாடி காட்டணும்? கேர்ள் ஃப்ரெண்ட் முன்னுக்கு. அவருக்குன்னு ஒரு வில்லன் வேற. அது குடிச்சனே அவருக்கு ஒரு பலம் வந்துடும். ஓ பாப்பா, சொல்லுவாங்க. நம்மளும் அப்படிதான். தேவனோட வார்த்தை நம்ம மத்தியில வரும்போதுதான் நம்ம பலன் அடைகிறோம். இது அந்த வார்த்தை இல்லைன்னா நீங்களும் நானும் செத்து போனவங்க. நம்மளுக்கு பலன் இருக்காது, நம்மளுக்கு உற்சாகம் இருக்காது, வாழ்றதுக்கு ஒரு நம்பிக்கை கூட இருக்காது. நம்ம கடந்து செல்றதுக்கும் நமக்கு விசுவாசம் இருக்காது, முன் செல்றதுக்கும் நம்மளுக்கு வந்து பாதை தெரியாது. அல்லேலூயா. தேவனோட வார்த்தை அநேக நேரத்துல அநேக சூழ்நிலை நம்மளை ரட்சித்து காப்பாத்தி நம்மளை வழி நடத்துது. அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து வசனத்தை படிங்க. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகிறீர்களாக. எங்க பெருகிறோம்? ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு விசுவாசம் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா, அல்லேலூயா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு விசுவாசம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கலக்கம் இருக்காதுங்க. நம்ம குழப்பம் அடைய மாட்டோம். ஏன்னா நம்மளோட நம்பிக்கை, நம்மளோட விசுவாசம் கர்த்தர் மேல. அவர் இன்னார் என்று நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். அவனால செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு நம்ம அறிந்திருக்கிறோம். மனுஷனால கூடாதது நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனால முடியும்னு நம்மளுக்கு தெரியும். மரித்தோட உயிரோட எழுப்புகிற கர்த்தர் நம்மளோட இயேசு கிறிஸ்து தெரியும். யாருனாலும் செய்ய முடியாது மரித்தோட உயிரோட எழுப்புறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததற்கு முன்பாகவே அவர் 3 பேரை உயிரோடு எழுப்பின தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. 3 பேரை அவர் உயிரோட எழுப்பினாருங்க. இது எந்த மனுஷனால செய்யக்கூடும்? அப்படிப்பட்ட தேவனை நீங்களும் நானும் வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நம்ம விசுவாசிக்கிறோம். மரித்து போன லாசருவை 4 நாள் கழிச்சு அவரால எழுப்ப முடியுதுன்னா நம்ம வாழ்க்கையில மரித்து போயிருக்கிற அநேக காரியத்தை அவரால் உயிரோட எழுப்ப முடியும். செத்து போன எந்த ஒரு காரியமா இருந்தாலும் தேவனால செய்ய முடியும். அதற்கு முதலாவது உங்களுக்கு எனக்கு விசுவாசம் வேண்டும். விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. விசுவாசித்தால் தேவனோட மகிமையை காண்பார். கிரியினால மாத்திரம் அல்ல, நியாயப்பிரமாணத்தினால் அல்ல, உன்னோட விசுவாசமே நீ நீதிமானாக மாற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஈசாக்கை மோரியா மலையில கொண்டு
போது என்ன தைரியத்துல போயிருப்பாரு? ஏற்கனவே நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா? நம்மளுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்கல. வேதத்தை படிக்கும் போது நம்மளுக்கு தெரியுது. ஈசா கேட்கிறார், வருது இருக்கு, எல்லாமே இருக்குப்பா, ஆண்டு எங்க? தேவன் பார்த்துக்கோ. என்ன விசுவாசம் தெரியுங்களா? வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன் யாரு? வாக்குத்தத்த மூலியமாக உயிரோடு இருக்குது யாரு? ஈசாக்கு. அவன் மரித்தாலும் என் தேவனால அவனை மீண்டுமாக உயிரோடு எழுப்ப முடியும் சொல்லி அவன் விசுவாசத்தோட போய் அவன்ல ஏறி போறான். அல்லேலூயா. இன்றைக்கு நான் ஈசாக்கை தேவனுக்காக பலி கொடுத்தாலும் என் தேவனால அன்னைக்கு அவன் உயிரோட எழுப்ப முடியும் என்ற அந்த விசுவாசம் உங்களுக்கு எனக்கு வேணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தீமையானது நடந்தாலும், பொல்லாமை நேரிட்டாலும், மரணமே சந்திச்சாலும் உங்களுடைய என்னோட விசுவாசம் தேவன் மேல இருக்கணும். தேவன் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. ரோமன் அழகா சொல்றாரு இல்லையா? கொஞ்ச நாள் மட்டும் வேதனை கடந்து செல்லும். இந்த வேதனைலாம் தேவன் நிரந்தரம் சொல்ல கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் பாருங்க, உங்களுக்கு பரலோக ராஜ்யத்துல நித்திய கிரீடத்தை தேவன் கொடுப்பாருன்னு சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. நித்திய கிரீடத்தை தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு அந்த கிரீடத்துக்காக தான் நீங்களும் நானும் வாழணும். அடுத்த வசனம் படிங்க. லௌகிக ஞானத்தினாலும். அப்படின்னா என்னது? இங்கிலீஷ்ல படிங்க. கொலோசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். லௌகிக ஞானத்தினாலும். அப்படின்னா என்ன தெரியுங்களா? உலக ஞானம். அப்படின்னா உலக ஞானம், ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. ஹல்லேலூயா. ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. இன்னைக்கு பிசாசும் உலகம் நம்மள எப்படி தெரியுமா வஞ்சிக்குது? உலக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் நம்மளை வஞ்சித்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. வஞ்சிக்கப்பட்டு போகாதீங்க. மறுபடியும் சொல்றேன், நான் அதுக்கே போறேன். நீங்க கர்த்தருக்குள்ள வேர் கொண்டவர்களாக இருந்தீங்கன்னா, அல்லேலூயா, அவர் வார்த்தையில இயேசு கிறிஸ்து மேல நீங்க கட்டப்பட்டவர்களாக இருந்தீங்கன்னா ஒருவனும் உங்களை அசைக்க முடியாதுங்க. ஆமென். மாயமான தந்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளும் அந்த மாய மயக்கத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். உலக காற்ற காரியத்துல நம்பி ஏமாந்து போறவர்களாக நம்ம இருக்கோம். ஆனா இயேசு கிறிஸ்து அவரோட வார்த்தையில அநேக இடத்துல வஞ்சிக்கப்பட்டு போகாதீங்க, மோசம் போகாதீங்க, எச்சரிக்கையா இருங்க. உலக ஞானம் என்னைக்கும் நம்மள தேவனோட ஞானத்தை எட்ட வைக்காது. உலக ஞானம் நம்மள தேவனை அறிய வைக்காது. உலக ஞானம் உலகத்தோட ஞானத்தை மட்டும்தான் பற்றிக்கொள்ள கற்றுக் கொடுக்கும். உலக ஞானம் உலகத்துல இருக்கிற காரியத்தை மட்டும்தான் செய்ய நம்மள வழி நடத்தும். நீங்களே சொல்லுங்க, இன்னைக்கு தேவனுக்குள்ள வாழ்றவங்களோ தேவனுக்குள்ள வாழாதவங்களோ அவங்களோட கிரிகையும் அவங்களோட பேச்சைய பார்த்து நம்மளால கண்டுகொள்ள முடியுங்களா? கை தூக்குங்க பாப்போம். நம்மளால கண்டுகொள்ள முடியுமா தானே? அல்லேலூயா. இன்னைக்கு மற்றவங்களை பார்த்து இவங்க மாமிசத்துல பேசுறாங்க, மாமிசத்துல செயல்படுறாங்க, இவங்களுக்குள்ள தேவ ஆவின்னு சொல்ற நம்ம ஆராய்ந்து பார்க்கறது இல்ல. நம்ம முதலாவது தேவ ஆவிக்குள்ள நடத்தப்படுறோமா? நம்மளுக்கு பகுத்தறிகிற ஆவி இருக்கா? நன்மை தீமை அறிகிற ஞானம் நம்மளுக்கு இருக்கா? தேவன் அறிகிற அறிவு நம்மளுக்குள்ள இருக்கா? இல்ல பிசாசு நம்மளோட சிந்தையும் நம்மளுடைய கண்களும் இருளாக்கி தேவ ஞானத்தையும் தேவன் அறிகிற அறிவியல் நன்மை என்னது தீமை என்னது பகுத்தறியாத ஆவி நம்மளுக்குள்ள இல்லாதபடிக்கு நம்மளை வைத்திருக்கிறானா? படிங்க வசந்த. லௌகிக ஞானத்தினாலும் மாயமான
தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளை பற்றினதை அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உங்களுடைய ஆத்துமாவை பாதுகாத்துக் கொள்வது அது உங்களுடைய கடமை. அல்லேலூயா. உங்களோட ஆத்துமா கர்த்தருக்குள்ள களி கூறணும்னா, நித்திய ஜீவன் அடையணும்னா நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் வார்த்தைகளை கேட்டு நம்ம மோசம் போயிருக்கோம்? எத்தனை பாருங்க, இன்னைக்கு தீமோத்தி பூவரசனும் நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருப்பாங்க, குட் ஃப்ரெண்டா இருப்பாங்க. அவங்களோட உறவு பார்க்கும் இசி சாம குக்கு மாதிரியே இருக்கும். இல்ல உங்களுக்கு இன்னொன்னு போனா வேணா, அது நல்லா இல்லை, பிரிக்கவே முடியாது. ஆனா ஒரு சில பொறாமைனாலையும் வஞ்சகத்தினாலையும் எனக்கு தீமோத்தி மேல எனக்கு வந்து ஒரு கோபம், எனக்கு அவரை பிடிக்கலன்னா பூவரசன் சொல்லி எப்படியாச்சும் பிரிச்சிருந்தோம். ஜாக்கிரதையா இருக்கு. இன்னைக்கு அதுலதான் நம்ம விழுந்து போறோம் நிறைய இடத்துல. ஒரு மனுஷன் பேசினா நம்மளுக்கு உணர்ச்சி வந்துருது, கோபம் வந்துருது, ஆத்திரம் வந்துருது. நம்மளுடைய என்ன சொல்லுவாங்க, நம்மளுடைய இமோஷனல், நம்மளோட ஃபீலிங், நம்மளோட கேரக்டர் நம்மளால அடக்க முடியல. அல்லேலூயா. நம்மளால அடக்க முடியல. திடீர்னு எங்க இருந்தா வரும்னு தெரியாது. இருக்கீங்க என்னோட? அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? தேவனுடைய வார்த்தை சொல்லுது, உங்களை நேசிக்கிற போல பிறரை நேசிங்க, எல்லாத்தையும் நேசிங்க. நம்மளதான் தீமை செஞ்சிருக்கோம், நம்ம கூட தான் பாவம் செஞ்சிருக்கோம். நம்ம பண்ணாத அநியாயம் அட்டலுமா கொஞ்சம் பாசு கொஞ்சம் நினைச்சு பார்ப்போம். அப்பா அம்மாவுக்கு தெரியாது என்ன எவ்வளவு நம்ம செஞ்சிருக்கோம். தேவன் இன்னைக்கு நம்மள மனித அழகா நம்ம கிறிஸ்துக்குள்ள வைக்கல. தேவன் நம்மள அலங்கரிக்கல. அல்லேலூயா. அல்லேலூயா. எச்சரிக்கையா இருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அநேக பேரு தேவனுடைய வார்த்தையை தனக்கு சாதகமாக தன்னோட லாபத்துக்கு என்று அதை பயன்படுத்திக் கொள்றாங்க. இது வந்து தேவனுடைய நீதியும் தேவனுடைய நியாயமும் இல்ல, தேவன் கற்றுக் கொடுத்ததல்ல. தேவன் கற்றுக் கொடுத்ததல்ல. மரியாதை நீங்க அனுபவிச்சிருக்கீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையே கொண்டு இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள வருதுன்னா, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணணும். தேவனுடைய வார்த்தை பாவத்துல இருக்கிற உங்களை அது உணர வைக்கணும். நான் தேவனுடைய வார்த்தை இப்படி இருக்கு அப்படின்னா நான் இன்னும் பாவத்துல இருக்கிறேன் உணர வைக்கணுங்க. தேவனோட வார்த்தை அது கண்ணாடி போல, அது உங்களை பிரதிபலிக்கும். அதை பார்த்து ஓ கண்ணு சரியில்லை இப்படி இருக்கணும், மூக்கு சரியில்லை மூக்கு இப்படிதான் இருக்கணும், அது உங்களை வந்து மீண்டுமாக காட்டுறதா இருக்கு, அது உங்களை சரி செய்யறதா இருக்கணும். ஆனா இன்னைக்கு தேவனோட வார்த்தை நீங்க பேசும்போது, தேவனோட வார்த்தை நீங்க பேசும்போது ஏன் உங்களுக்கு கோபத்தையும் ஒரு மேல ஒரு வெறுப்பையும் இன்னொருத்தருக்கு மேல உங்களுக்கு பகையும் உண்டு பண்ணுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் அது உண்டு பண்ணணும்? அப்ப ஒரு மனுஷன் உங்ககிட்ட தேவனோட வார்த்தை கொண்டு வராங்கன்னா அது உங்களுக்கு ஒருத்தருக்கு மேல வெறுப்பையும் பகையும் தீங்கன்னு நினைச்சிருக்க மாட்டீங்க அவங்கள குறிச்சி. ஆனா இப்ப உங்களுக்கு என்ன வந்துருச்சு? தீமையான சிந்தை வந்துருச்சு. அன்பையும் பாசையும் வைத்திருப்பீங்க, ஒரு மரியாதையை வைத்திருப்பீங்க. ஆனா அந்த வார்த்தை கேட்கும்போது உங்களுக்கு என்ன வந்துருச்சு? ஒரு கனவீனம் வந்துருச்சு. நீங்க நினைக்காதீங்க, தேவனுடைய வார்த்தை கொண்டு பிசாசுவன் உங்களை வஞ்சிப்பான்.
ஆனா நீங்களும் அவர் வார்த்தையை கொண்டு ஜெயம் கொள்ளணும். ஆமென். பிசாசன் அப்படித்தானே வனாந்தரத்துல இயேசு கிறிஸ்துவை வஞ்சித்தான். அவரோட வார்த்தை கொண்டுதான் வஞ்சித்தான். இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப பண்டாயிட்டோம். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க ரொம்ப பண்டாயிரும். நம்ம இப்படி டைரக்டா பேசினா அவங்க நம்ப மாட்டான்னு சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தையை அழகா கொண்டு வந்து திணிச்சு அவங்களோட சிந்தையை மாத்துறது. உலக ஞானத்தினாலையும் வார்த்தை அழகா இருந்ததுல உலக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலையும் மனுஷனோட வார்த்தையில ஒரு விதமான ஒரு மயக்கம் இருக்கு, ஒரு விதமான ஒரு மாயம் இருக்கு தெரியுங்களா? அவங்க பொய் சொல்றாங்களா உண்மையை சொல்றாங்க நம்மளால அறிந்து கொள்ளாத அளவுக்கு இன்னைக்கு மனுஷனோட வார்த்தை அவ்வளவு தந்திரமா இருக்கு. பிசாசனை எப்படி ஏவாள ஏதேன் தோட்டத்துல வஞ்சித்தா வார்த்தையை கொண்டு. அல்லேலூயா. எப்படி வஞ்சித்தா? வார்த்தை கொண்டு தானே. அதனால்தான் இன்னைக்கு தேவன் உங்களையும் என்னையும் அவரோட பேசும்படியாக நம்மளை அழைத்தா நம்ம போய் பிசாச கூட பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமென். அல்லேலூயா. நம்ம திக்கற்றர்கள் அல்ல, நம்ம தனிமையில விடப்படல. நமக்கு தேற்ற வாழ்ந்தாங்க. நம்ம கஷ்டத்திலையும் நம்மள தேற்றி ஆற்றி நம்மளுக்கு ஆலோசனை சொல்லி வழி நடத்துறதுக்கு நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து அவர் தேற்ற வாழ் நம்மளுக்கு கொடுத்துட்டு போனா பேசுறதுக்கு நம்ம இன்னும் என்ன பண்றோம்? பிசாசுகள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க நினைக்காதீங்க பிசாசன் ஆவியாதான் வருவான், 2 பல்லு வச்சுக்கிட்டு வெள்ளை கலர் உடுப்பு வச்சுக்கிட்டு 2 கொம்பு வச்சுக்கிட்டு. இன்னைக்கு பக்கத்துல உள்ளவங்க கூட பிசாசுகளா மாறிடுறாங்க. நம்மளுக்கு எல்லாரும் டக்குன்னு திரும்பி பாக்குறீங்க பக்கத்துல உள்ளவங்கள. பிசாசு also change, you know. அவனோட ஸ்டைல மாத்திட்டான். இல்ல இன்னைக்கு பிசாசும் அழகா முடி ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு, இல்ல நல்லா குறை சொல்ல, அழகா முடிய சீவிட்டு பஞ்சாபி சட்டை போட்டுக்கிட்டு முக்காட போட்டு கூட வரும். அநேக பாஷை பேசிக்கிட்டு. அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னது நீங்க சொல்றேன். பிசாசு அநேக பாஷையும் பேசுவாங்க. நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எங்க பாஸ்டர் கூட பிசாசு ஓட்டுறதுலாம் கூட்டு போயிருக்காரு. ஒரு தடவை பாஸ்டர் விசிட்டிங் கூட்டு போயிட்டாரு. நான் கேட்டிருக்கேன் பிசாசு நம்மள காட்டிலும் பயங்கரமா பேசுவான்னு எங்க பாஸ்டர் சொல்லியிருக்காரு. ஆனா நான் அதை பார்த்ததும் இல்ல, உணர்ந்தல. ஒரு தடவை நம்ம பாஸ்டர் கூட்டு போயிட்டாரு விசிட்டிங் போயிட்டேன். கூட போனே அவங்க பேசிட்டு இருந்தாங்க. நம்ம சிஸ்டர் பேசிட்டு இருக்கும் போது நிறைய காரியத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப நான் ஒண்ணு புரிஞ்சு கொண்டேன். அவங்க ஒண்டிதான் கணவர் வேலை செய்யறாரு சிங்கப்பூர்ல. ஸோ அவங்க பிள்ளைங்களை பார்க்கறது, அது டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாமே அவங்க பார்க்க அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் டிப்ரெஸ் மாதிரி இருந்தது. நானும் அவங்கள ஆலோசிச்சுட்டு இருக்கேன். பாஸ்டர் பக்கம் பக்குன்னு அநேக பாஷை பேசினாங்க பாருங்க. நீங்க நினைக்காதீங்க ஆவியில நிரம்பி பேரு இல்ல, அசுத்த ஆவி அவங்களுக்குள்ள இருந்து அநேக பாஷை பேசுறோம். என்னால அதை உணர முடியுது. அது பரிசுத்த ஆவி இல்ல, அது பிசாசோட ஆவின்னு சொல்லி நான் டக்குன்னு எனக்கு காலு கீழே காலு ஏன்னா எதிர்பார்க்கல. அந்த சம்பவம் எவனுக்கு நடக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கல. எனக்கு டக்குன்னு ஒரு விதமான சூடு தெரியுங்களா, கீழே இருந்து தலைக்கு வரைக்கும் நின்று தலை வந்துச்சு. எனக்கு ஏஞ்சி நின்றுட்டேன். ஏன்னா அவங்க ஏஞ்சி நின்று அஞ்சே பச்சு பேசுறாங்க. நானும் மரியாதை கொடுக்கணும்ல ஏஞ்சிட்டேன். ஏஞ்சி நின்று அஞ்சே பச்சு பேசுறாங்க. அவங்க பிள்ளைங்க அப்படியே தூரமா போயிட்டாங்க. ஏன்னா உணர முடியுது அது அசுத்த ஆவி. அணி பாஷையில பேசுறாங்க. நான் தூரமா போயிட்டு நானும் அணி பாஷையில பேசுறேன். அன்றைக்கு பாதுகாத்து அவங்கள எடிங்க அன்றைய உங்களை வைக்கிறதுனால மூடி கொடுத்தேன். அன்றைய நான் மாம்சத்துல வந்துட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. இந்த ஆவி என்னை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா பிசாசு பார்த்து பயந்துட்டேன். நானும் ஏன்னா என் வாழ்க்கை நான் அந்த மாதிரி பார்த்துட்டேன். நிறைய பேரையா பார்த்திருக்கேன். சைக்கிள் ஓட்டுன பேயெல்லாம் பார்த்திருக்கேன். நீங்க அதெல்லாம் பார்த்துருக்கீங்க. சைக்கிள் ஓட்டுன பேயெல்லாம் பார்த்திருக்கேன். வித்தியாசமான இந்த ஏன்னா அது எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது. அணி பாஷை சொல்லும் போதே ஜாக்கிரதையா இருக்கு. எங்க பாஸ்டர் சொல்லியிருக்காரு, பிசாசு நம்மளை காட்டணும் இன்னும் வல்லமையா பேசுவானா. அன்னைக்கு தாங்க பார்த்து ஏன்னா அந்த நேரத்துல நம்மளும் மாம்சம் தான் அந்த பிசாசு நம்மள தாக்கிடும்.
நான் பாஸ்டர் சொன்னேன், என்னை மன்னிச்சிருங்க, நீங்க வந்து அவங்களுக்கு ஜெபம் பண்ண கூட்டு போனீங்க, நான் என்னையே சுத்திகரித்து கொடுக்கிட்டேன், உங்க ரத்தத்தினால மூடி கொள்ளுங்க. இன்னொரு பிசாசு, இப்பதான் எல்லாரும் சிரிக்கிறீங்க. இன்னொரு பிசாசு பாஸ்டர் கூப்பிட்டு போயிட்டாரு. எத்தனை பேரு? நினைக்கிறேன் ஒரு 10 பேர் போயிருக்கோம். ஸ்பெஷலா வந்தீங்களா? நீங்க வரல, போயிட்டோம். 30 நிமிஷம் எங்க அநேக வருஷம் பேச விட்டாரு பாஸ்டர் அந்த வீட்டுல. ஏன்னா அந்த வீட்டுல பிசாசு ராத்திரிலாம் ஜாமெல்லாம் போட்டு உடையதான், குசிலுக்கு போய் சாப்பாடுலாம் எடுத்து சாப்பிடுதான். பாஸ்டர் எங்களை கூட்டு போயிட்டாரு. ஓட்ட போறது பெண்களுக்கு, அதனால பெண்கள் கூட, ஆண்கள் 2 பேர் தான். போயிட்டோம். போனோடனே 30 நிமிஷம் பேச விட்டாரு. நாங்களும் இதுதான் நம்ம ஊழியத்துல பதிவு வந்தீங்களாக்கா பேச விட்டாரா? 30 நிமிஷத்துல நாங்களும் இந்த 30 நிமிஷத்துல பாஸ்டர் ஓட்டி பேச சொல்லிட்டாரு. நாங்க பேசி பேசி எங்க எனர்ஜிலாம் போச்சு. 30 நிமிஷம் கழிச்சு பாஸ்டர் அந்த சிஸ்டரை கூட்டு பிசாசு ஓட்ட போறாரு. இப்ப இருந்த எனர்ஜிலாம் போச்சு. என்ன போச்சு? இருந்த எனர்ஜிலாம் போச்சு. பாஸ்டர் கை வச்சோடனே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு இருந்த பலம் எல்லாமே கத்தி கத்தி போச்சு. நம்ம அதே நேரத்துல வந்தோடனே கை வச்சிருந்தா அந்த பலம்லாம் இருந்திருக்கு, போச்சு. சரி குடி போனேன். அவங்களோட பலம் எங்களால தாங்க முடியல. ஏன்னா வளர்ந்த மனுஷன் இல்லையா, எங்களால பிடிக்க முடியல. நாங்க அத்தனை பேர், நாங்க 2 பேரும், நாங்க நானும் இன்னொரு சிஸ்டர் பிடிச்சோம். 3 பேர் இப்படி நிக்கிறாங்க. பிசாசு இப்படி போது, நாம இப்படி போயிட்டு பிசாசு இந்த சைடு போனா நாம இந்த சைடு போறோம். பிசாசு இப்படி சாஞ்சா நாம இப்படி சாஞ்சோம். ஓட்டுனது இல்லைல்ல. நீங்களும் ஒரு நாளைக்கு அனுபவம் பண்ணுங்க எப்படி இருக்கீங்க. பிசாச ஓட்ட பாஸ்டர் எங்களை கூட்டு போனா பிசாசு எங்களை ஓட்டிட்டு இருக்கு. பிசாசு எங்களை ஓட்டிட்டு இருக்கு. முடியல. அது ஒண்ணா, இதெல்லாம் என்னோட அனுபவம். இன்னொன்னு, பாஸ்டர் அவ்வளவு நேரம் இங்கதான் சபையில அப்பயும் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். நானு பாஸ்டர் இன்னொரு லேட்டர் ஒரு சிஸ்டர் வீடியோ எடுக்க சொல்லிட்டாங்க. ஏன்னா வேலை இடத்துல வந்து அதே சிஸ்டர் தான், வீட்டுக்கு போனோம் இல்லையா, அதே சிஸ்டர் தான். வந்துட்டோம். அவ்வளவு நேரம் பாஸ்டர் பேசுறாரு, ஓட்டுறாரு. அது அப்படியே இவ்வளவுதான், வாய்க்கு வந்து ஏதோ பேசல. அவ்வளவு நேரம் தெரியுங்களா, 30 நிமிஷம் ஒன்னும் பேசல. பாஸ்டர் மாயில பேசுறாரு, மாயில பேசுது. dari mana you dah tahu? Dah saya datang dari sana. பாஸ்டர் இது எனக்கு முதல்ல நான் மாயில பேசிருப்பேன். பேய் கூட பாருங்க லாங்குவேஜ் கேக்குது. எல்லாம் உண்மையிலே நடந்தது. நான் தான் ஐ விட்னஸ், பிசிக்கல் விட்னஸ் வேற. தமிழ் புரியல, நாய் பேசினா நாய் பேசுது, சீன பேசினா சீனியும் பேசுது. அல்லேலூயா, அல்லேலூயா. தந்திரம் பிசாசு சொல்றது நம்ம எல்லாமே கேட்க முடியாது, அது பொய் தான் சொல்லுவோம். பிசாசு என்ன சொல்லுவான்? நான் எங்கேயும் வந்தேன், இங்க தனியா இருந்தாங்க, கூட இருந்தேன், அதான் நம்ம ஏமாத்துறது. பாஸ்டர் ரொம்ப நேரம் கேட்க மாட்டாரு. நீ வாயை மூடு, நான் சொல்றது நீ கேளுன்னு சொல்லுவாங்க. ஆமென். அந்த வசனத்தை தொடர்ந்து படிங்க. லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளின் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. எச்சரிக்கையாய் இருங்க. ஒரு மனுஷன் உங்க மத்தியில கிறிஸ்துவோட போதகன்னு சொல்லி, கிறிஸ்துவோட போதகம் இதுதான் கிறிஸ்துவோட வழிபாடு, இதுதான் கிறிஸ்துவோட சத்தியம்னு உங்க மத்தியில சொல்லும் போது அது உங்களை மாமிசத்தை தூண்டுறதுக்காக இருந்துச்சுன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா, உங்க மாமிசத்தை எழுப்புறதா இருந்தா அது ஜாக்கிரதையா இருங்க. சத்திய வார்த்தை உங்களுக்குள்ள ஆவின் கனியை கொண்டு வரணுமே தவிர உலக கற்றுக் கொடுத்த சுபாவங்களும் உலக உங்களுக்கு காட்டின இமோஷனலும் கிடையாது. ஒருவேளை உண்மையிலே சத்திய வார்த்தை வரும்போது அது உங்களுக்கு அப்படிப்பட்டதா இருந்தா நீங்க உங்களை ஆராய்ந்து பார்க்கணும். நம்மளால பக்கத்து தெரிய முடியும் இல்லைங்களா, இது உண்மையா பொய்யான்னு. ஒரு வார்த்தை உங்க மத்தியில வருதுன்னா சத்திய வார்த்தை, மனுஷனோட வார்த்தை நான் பேசுறேன். மனுஷனோட வார்த்தைனா நம்ம அது மாயமா இருக்குது இல்லையா, ஆனா தேவனோட சத்திய வார்த்தைனா அது உங்களால விளங்கிக் கொள்ள முடியும் அது உண்மையா பொய்யான்னு. அது உண்மையாவே
இருக்கிற பட்சத்துல அது உங்களுக்கு பொய்யாக காணப்படுதுன்னா அது உங்களால அறிந்து கொள்ள முடியும். இருதயம் ஏற்றுக்கொண்டோம், இருதயம் ஏற்றுக்கொள்ள, ஆனா சிந்தையும் அதை நிகாரிக்கும், அதை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன் தெரியுங்களா? ஏன் தெரியுங்களா? ஏன்னா அந்த வார்த்தை உங்களையும் உங்க வாழ்க்கையில இருக்கிறவங்க சுத்தி இருக்கிறவங்கள அதை வெளிப்படுத்துறதுனால அதை நீங்க ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இருக்கீங்களா என்னோட? அல்லேலூயா. அது பாரம்பரியம் தெரியுங்களா? உலக கற்றுக் கொடுத்தது. நம்மளோட நினைவு மூயம் தத்த மூயம்ல இருக்காங்களே, அவங்க வழி காட்டுனதை வச்சுதான் இன்னும் வாழணும் நம்ம எதிர்பார்க்கிறோம். என்னால மாற முடியாது. நாங்க இப்படிதான் இருந்தோம், இப்படிதான் வாழ்ந்தோம், இன்னும் இப்படிதான் இருப்போன்னு அந்த ஒரு கட்டுக்குள்ள இருக்கிறவர்களாக நம்ம காணப்படுவோம். பாருங்க, மெஜில வந்து இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுவாரு. பரிசேயர்கள் வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்களா? உன்னால உன்னோட தாய் தகப்பனை பார்க்க முடியலன்னா சபைக்கு ஒரு தொகையை செலுத்திட்டு உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்க முடிச்சு கொள்ளுங்கன்னு பரிசேயர் ஒரு காரியத்தை சொல்லி கொடுப்பாங்க. எத்தனை பேர் அதை படிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, இது வந்து மனுஷனுடைய பாரம்பரியம். இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, இது தேவ நீதின்னு சொல்லி உங்களுடைய நீதியை ஜனங்கள் மத்தியில நீங்க திணிக்கிறீங்க. தேவனோட வார்த்தை சொல்லு, தாய் தகப்பனையும் கனப்படுத்தவையாக. You have to respect your parent. ஆனா மனுஷன் என்ன சொல்றான்? உன் தாய் தகப்பனை கடைசி வரைக்கும் பார்க்க முடியலன்னா சபைக்கு ஒரு தொகையை கொடுத்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை முடிச்சீங்க. இது மனுஷனால உண்டானதுங்க. நம்மளால உணர முடியும் எது தேவனால உண்டானது, எது மனுஷனால உண்டானது, எது தேவனோட வார்த்தை, எது மனுஷனோட வார்த்தை. ஆனா நம்ம மட்டும் ஒருத்தவங்களை உண்மையாக நேசிச்சோம்னா, எங்க அப்பா எப்போது சொல்லுவாரு, லகு பக்க ஸ்கர்ட் சந்தை. என்னது? லம்பு pakai skirt pun cantik sebab awak cinta lembu tu. Sebab awak suka lembu tu. So lembu tu pakai lipstick merah, pakai skirt putih pun you suka. Ya சொல்லுங்க. மனசு மேல வைத்திருக்கிற ரொம்ப யோசிச்சு பார்க்கிறேன் எப்படி இருக்கும். ரூபி சிறப்பு நிப்பாட்டவே இல்லை. ரூபி அப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கு. புரியுதுங்களா? அல்லேலூயா. மனுஷனை கண்மூடித்தனமா நம்புறது காட்டிலும் தேவனை கண்மூடித்தனமா நம்புது. அல்லேலூயா. நீங்க மனுஷனை எப்படி நம்ம நம்புறோம்? அப்படியே நம்பிடுறோம். இருதயத்தை மட்டும் கொடுத்து நம்பல, அப்பதான் கொடுத்து நம்புறோம். அல்லேலூயா. நீங்க மனுஷன் மேல கண்மூடிமா வச்சு நம்பி நீங்க ஏமாந்து போகிறத காட்டிலும் கண்ணை மூடிட்டு உங்க தேவனை நம்புங்க. நீ குருடா இருந்தாலும் கரெக்டான வழியில கொண்டு போய் சேர்ப்பாரு நம்ம தேவன். அல்லேலூயா. அதே உனக்கு பாதம் தெரியலன்னா பரவாயில்ல, ஏன்னா நல்ல மேய்ப்பன் நம்மளுக்கு முன்பாக செல்லுவதாக இருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து படிங்க. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. பாருங்க, தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துல எதுக்காக வாழ்றோம்? தேவனுக்காக வாழ்றோம்னு சொல்லுவீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா ஆக்சுவலி நம்மளுக்காக நம்ம வாழ்றோம், நம்ம குடும்பத்துக்காக வாழ்றோம் இல்லைங்களா? இந்த உலகத்துல எப்படியாச்சும் முன்னேறி வாழணும்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்காக நம்ம நிறைய இடத்துல ஓடுறோம், போராடுறோம். ஆமாங்க தானே? இதுக்காக தான் மாறுறோம். நீங்க பாஸ்டர் கேட்டாங்க பாருங்க, உலகத்துக்கும் தேவன் பிள்ளைங்களுக்கும் என்ன சம்மதம் கேட்டா பணமா? வேற என்னெல்லாம் பதில் இருந்துச்சு? சாப்பாடு. வம்சம் வேற. அவங்களும் தமிழங்க, நாங்க தமிழ். பாஸ்டர் என்ன கேட்கிறாரு புரியல. எத்தனை பேர் புரிஞ்சுங்க இந்த பாஸ்டர் என்ன கேட்டாருன்னு? இதுக்காக தான் நம்ம ஓடுறோம். ஆனா தேவனோட வார்த்தை சொல்லுது, தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமா இருக்குது. நீங்க எதுக்காக ஓடுறீங்க? அது எல்லாமே தேவன்கிட்ட இருக்குங்க. நீங்க அவரை பிடிச்சு கொள்ளுங்க, மற்றதெல்லாம் தானா உங்க வாழ்க்கையில வந்து அமைஞ்சிடும். ஏன் போராடுறீங்க? ஏன் கஷ்டப்படுறீங்க? ஏன் வேதனைப்படுறீங்க? அதுக்குன்னு சோம்பேறிங்களுக்கு நான் சொல்லல.
சில பேர் தேவனோட விசுவாசத்துல அப்படியே வாழ்ந்துடலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்கு பேரு வந்து பைபிள்ல லேசின்னு சொல்லுவாங்க, சோம்பேறி. எனக்கு நேரம் தான் சோம்பேறியை பத்தி நான் ஒரு பிரசங்கம் பண்றேன், ஆனா இன்னைக்கு இல்ல. அதுக்கு பேர் சோம்பேறின்னு சொல்லுவாங்க. கரெக்டா சொல்லலாம் தமிழ்ல? அவங்க மூஞ்சில பார்த்து தெரிஞ்சிச்சு நான் ராங்கா சொல்றேன். 2 பேரும் மூஞ்சி பார்த்து சோம்பேறியா? சோம்பேறி, அதுக்கு பேர் சோம்பேறி. ஒண்ணுமே செய்யாம விசுவாசத்துல இருக்க இல்லங்க. சரீர பிரகாரமான எல்லா ஆசீர்வாதமும் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கு. ஹல்லேலூயா. அப்பா நம்மளுக்கு நிறைய ஆஸ்திகளை சேர்த்து வைத்திருக்காரு, நிறைய சொத்துக்களை நம்மளுக்கு சேர்த்து வைத்திருக்காரு. நம்ம சுகமாக வாழும்படியாக இயேசு கிறிஸ்து அவருடைய பரலோகத்துல நம்மளுக்காக சேர்த்து வைத்திருக்கிறாரு. அது விசுவாசத்துல, தேவ பிள்ளை என்ற அந்த விசுவாசத்துல அதை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு என்ன குடிப்போம், நாளைக்கு என்ன உண்போம், அந்த கவலை நம்மளுக்கு வேண்டாம். அல்லேலூயா. எலியாவை தேவன் காவலத்தை கொண்டு போஷித்தாரு. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை காடையை கொண்டு தேவன் போஷித்தாரு. அல்லேலூயா. அதே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவதூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை கொண்டு போஷித்தாரு. அல்லேலூயா. அதே எலியாவை கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய், அந்த சாரிபாட்டு ஊர்ல இருக்கிறாங்க இஸ்ரீ சொல்றா, இது கடைசியா சாப்பிட்டுட்டு நானும் என் பையனும் ஜீவனை விடுறதுக்கு இருக்கிறோம். ஆனா தேவன் அந்த கொஞ்சத்தை கொண்டு எலியாவை போஷித்தாரு. நீங்களே சொல்லுங்க, எத்தனை தடவை தேவன் உங்களை என்னை போஷித்திருக்காரு? அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு காலத்துல நானும் பாஸ்டர் வேலை செய்யும்போது, பாஸ்டர் சிங்கப்பூர் வேலை செஞ்சாரு. நம்ம நேஷனல் வேலை செய்யும்போது ஒரு மாசத்துல எத்தனை வாரம் இருக்கு? 4 வாரம் இல்லையா? அந்த 3ஆவது வாரம் எங்க வீட்டுல சாப்பாடு இருக்காது. என்ன இருக்காது? சாப்பாடு இருக்காது. ஆனா 2 பேரும் வேலை செய்யணும். அவர் சிங்கப்பூர் வேலை செய்யறாரு, நம்ம நேஷனல் வேலை செய்யறேன். முதல் வாரம் இருக்கும், 2ஆவது வாரம் இருக்கும், 3ஆவது வாரம் இருக்கும். நான் தான் சமைக்கிறேன். அந்த 3ஆவது வாரம் எங்க கையில பணம் இருக்காது, சாப்பாடு இருக்காது. என்ன பண்ணுவோம்னு யோசிக்கும் போது தேவன் எங்களை போஷிப்பாரு. அல்லேலூயா. இதைதான் நாங்க மீண்டுமா பேசுறோம். இன்னைக்கு நான் ஒண்டிதான் வேலை செய்யறேன், பாஸ்டர் விசுவாசத்துல வாழ்றாரு. இன்னைக்கு எங்களோட குடும்பத்துல தண்ணீரும் அப்பமும் குறைபடுறதே இல்லை. அல்லேலூயா. அது எப்படி எனக்கே தெரியல. எங்க அம்மா சொல்லுவாங்க, வீட்டுக்கு வந்தாலே சாப்பாடு இருந்துகிட்டே இருக்கு, நான் குண்டாவே ஆயிருவேன். என் பிள்ளைகளை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். தேவன் எப்படிதான் எங்களை போஷிக்கிறாருன்னு தெரியல, ஆனா நாங்க விசுவாசிக்கிறோம் தேவன் மட்டும்தான் எங்களை போஷிக்க முடியும். அல்லேலூயா. நாங்க 2 பேரும் வேலை செய்யும் போது, கை நிறைவா காசு இருக்கும் போது, அந்த 4ஆவது வாரம் நாங்க கஷ்டப்படுவோம். எங்க பிள்ளைங்களை நாங்க போஷிக்கணும், நாங்களும் சாப்பிடணும். ஆனா இன்னைக்கு அவர் முழு நேர ஊழியக்காரரா இருக்கிறார், விசுவாசத்துல குடும்பத்தை நடத்துறாரு. நான் ஒண்டிதான் வேலை செய்யறேன், ஆனா நிறைவாகவே இருக்கேன் எங்க வீட்டுல. அல்லேலூயா. சில டைம் எங்க அம்மா ஒரு ரெஸ்ட் போட்டுருவாங்க, இன்னைக்கு நான் சமைக்கல, எனக்கு தெரியும். மக பணக்காரிச்சி. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம தேவன் முதல் தேவன் ராஜ்யத்துக்கு நீதிக்கு நம்ம இடம் கொடுக்கும் போது, எல்லாத்த காலத்திலும் தேவனை நம்ம வந்து உயர்ந்த இடத்துல நம்ம வைக்கும் போது, அல்லேலூயா, அவருக்கு நம்ம முதலிடம் கொடுக்கும் போது அவரோட பார்வை நம்மளுக்கு அவர் முதலிடம் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். 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 அப்படிப்பட்ட தேவனுக்குள்ள நீங்க விசுவாசமாகவும் வேர் கொண்டவர்களாக இருங்க. அந்த தேவன் நம்மளை வழி நடத்துற விதமே வித்தியாசமா இருக்கும் தெரியுங்களா? நம்மளால பொறுத்து கொள்ளவே முடியாது. எப்படி யோசிக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த ஞானமும் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம தேவனாயிருவோம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையை இந்த பூமியில நடத்துறதுக்கு தேவன் மேல விசுவாசம் மட்டும்தான்.
நீங்க எதுக்காக பாடுபடுறீங்க? நீங்க எதுக்காக ஓடுறீங்க? எதுக்காக நீங்க போராட்டப்படுறீங்க? இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையை தக்க வைக்கிறதுக்கும் நம்ம குடும்பத்தை ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு நம்ம தேவன் ராஜ்யத்தை கூட நம்ம விட்டுறோம். தேவனுக்கு செலுத்துற நேரத்தை கூட நம்ம விட்டுறோம். தேவனோட ஐக்கியம் கொள்ற அந்த ஸ்தானத்தையும் நம்ம விட்டு கொடுத்துடுறோம். ஆமாங்க இல்லையா? ஆனா தேவனோட வார்த்தை சொல்லுது, சரீர பிரகாரம் நன்மை எல்லாமே அவருக்குள்ள வாசமா இருக்குதான். அப்ப நீங்க தேடி ஓடி பிடித்து கொள்ள வேண்டியது யார தெரியுங்களா? இயேசுவை. இந்த இயேசுவை நீங்க தூக்கிட்டீங்கன்னா அந்த இயேசுன்றது எல்லாமே உங்களுக்கு தான். இருக்கீங்களா என்னோட? எல்லாமே உங்களுக்கு தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில எந்த போராட்டம் மத்தியில இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா தேவன் ஒருத்தர் அறிவாரு. அது என்னவா இருந்தாலும் எப்படி நீங்க ரொம்ப நாள் காத்துட்டு இருந்திருக்கலாம். இது எப்படி ஆகும்னு நீங்க நினைக்கலாம். நான் சொல்றேன், அற்புதமாக அதிசயமாக செய்கிற தேவன் நம்மளுக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அவரை நம்பி நீங்க இருக்கும்போது அவர் உங்களை கைவிட மாட்டாரு, உங்களை மறக்கவும் மாட்டாரு. பாருங்க, லேயா ராக்கேல் தெரியும் இல்லையா? யாக்கோபுக்கு 2 மனைவி. முதல் மனைவி லேயா, 2வது மனைவி ராக்கேல் இல்லைங்களா? ராக்கேலோட கர்ப்பத்தை அடைத்தது கர்த்தர். கர்ப்பத்தை அடைத்தது யாரு? கர்த்தர். அவங்க போய் முறையிடுறாங்க யாக்கோப்ட்ட, இந்த மாதிரி லேயா எனக்கு இத்தனை பிள்ளைங்க, எனக்கு பிள்ளைங்கலாம் அவ வந்து என்னைய வந்து டீச் பண்றா. அதுக்கு யாக்கோப் சொல்றாரு, நீ என்னதுக்கு என்கிட்ட வந்து முறையிடுற? உன் கர்ப்பத்தை அடைத்தது கர்த்தர். ஆனா யாக்கோபு ராக்கேலுக்காக ஜெபம் பண்ணும்போது தேவன் அவரோட கர்ப்பத்தை கனியை திறந்தார். அல்லேலூயா. அவரோட கர்ப்பத்தை கனியை தேவன் திறந்தார். நம்மளுக்கு வழி இல்ல, வாசல் இல்ல, முடியாத காரியம் நினைப்போம். ஆனா தேவன் ஏற்ற நேரத்துல அந்த வாசலை திறக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அவர் அறிந்திருக்கிறார் எதற்காக இப்படிப்பட்ட காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்குது என்று. ஆமென். அவரே எல்லா காரியத்துக்கும் அதிகாரம் உடையவருங்க. நீங்க நினைக்கலாம், இது என் கை மீறி போச்சு, நான் செய்த கிருகையினால எல்லாமே விட்டு போச்சு நீங்க நினைக்கலாம். ஆனா இருந்தாலும் அது எல்லாத்தையும் காட்டிலும் எல்லாத்துக்கும் அதிகாரம் உடையவர் நம்மளுடைய கர்த்தர். அவருடைய ஒரு வார்த்தை, அவருடைய ஒரு உத்தரவு போதுங்க எல்லாமே மாறுது. அல்லேலூயா. மனுஷனோட வார்த்தை கேட்டு சோர்ந்து போகாதீங்க. மனுஷனோட வார்த்தையை எடுத்துக்கொண்டு இதுதான் முடிவுன்னு எண்ணாதீங்க. மனுஷனோட வார்த்தையை எடுத்துக்கொண்டு நீங்க வந்து உங்க நம்பிக்கையை விட்டுறாதீங்க. மனுஷனோட வார்த்தை எப்படி நம்மள சோர்வுபடுத்தும். அல்லேலூயா. நம்மளுக்கு இல்லாத ஸ்ட்ரெஸ் கூட வந்துரும், பிபி எல்லாம் ஏறிடும். அல்லேலூயா. எங்க அம்மா எப்போதும் சொல்லுவாங்க, உன்ன மாதிரி ஒரு அம்மாவை நான் பார்த்ததே இல்லை. நல்லதுக்கு சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க கெட்டதான் சொல்லுவாங்க. மரியாதை உங்களை எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க. இப்ப நான் உங்களை நினைச்சு பாக்குறேங்க. எங்க அம்மா சொல்லும் போதுலாம் இதே தானே மரியாதை எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. எங்க அம்மா எப்போதும் சொல்லுவாங்க, உன்னை போல ஒரு அம்மாவை நான் பார்த்ததே இல்லை. அவங்க நல்லதுக்கு சொல்லுங்க. அவங்க பாருங்க என் பிள்ளைங்களுக்கு நான் கெட்ட அம்மாவா இருக்கேன். ஆனா எனக்கு தான் தெரியும் எப்படி நான் கர்த்தருக்குள்ள எப்படியாவது நான் வளர்க்கணும். அதே போல தாங்க நம்மளோட தேவன். அதே போலதான் அவங்களுக்கு புரியாது. மேபி எங்க அம்மாவுக்கு புரியாம இருக்கலாம், நான் ஏன் இப்படி பேசுறேன், நான் இப்படி நடந்து கொள்றேன்னு. ஆனா அவங்கள காட்டிலும் என் பிள்ளைகளை பத்தி எனக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அதே போல தாங்க நீங்க தேவனோட பிள்ளை. இந்த பிள்ளைகளை பத்தி தேவன் நல்லா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் அன்பு காட்டும் போது எடுத்துக்கொள்ளுங்க, அவர் கடந்து கொள்ளும் போது எடுத்துக்கொள்ளுங்க, அவர் போஷிக்கும் போது எடுத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அவங்களை தேற்றும் போது எடுத்துக்கொள்ளுங்க. அவர் எது கொடுத்தாலும் ஏற்றுக்கார். நன்மையோ தீமையோ, தேவன் நம்மளுக்கு தீமை கொடுக்க மாட்டாரு. ஆனா உங்களோட பார்வைக்கு அது தீமையாக இருந்துச்சுன்னா நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா தேவன் எடுத்துக்கொள்ளுங்க. அது தேவன் உங்களுக்கு நன்மையாகவே மாற்றுவாரு. அல்லேலூயா. தீமையை கொண்டு நம்மளை போஷிக்கிற தேவன் அல்ல, தீமையை கொண்டு நம்மளை தண்டிக்கிற தேவன் அல்ல. ஆமென். அல்லேலூயா. போன வருஷத்துல வாக்குத்தத்தம் என்னது? நீங்க எதிர்பார்த்திருக்க முடிவை உங்களுக்கு
கொடுக்கும்படிக்கு நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும், நான் போன சொல்லி மறுபடியும் சொல்றேன், நீங்க எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. நீங்க ஒண்ணு எதிர்பார்ப்பீங்க இல்லையா, இது இப்படி இப்படி முடிஞ்சா சமாதானமா இருக்கும், எனக்கு இது கடிச்சா பூர்ணமா இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்க பேரில் நினைத்திருக்கிறேன். நீங்க ஒண்ணு நினைச்சிருந்தீங்க, ஆனா தேவன் சொல்றாரு அவர் உங்க பேர்ல அந்த காரியத்தை குறித்து ஒண்ணு நினைத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்க பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அது தீமைக்கல்ல. தேவன் கொடுக்கிறது மனுஷனோட பார்வைக்கு எப்பொழுது தீமையாகவே தெரியும், அது உபத்திரமாக தெரியும், அது கடினமாக இருக்கும், கஷ்டமாகவே இருக்கும். அதுக்காக தேவன் சொல்றாரு நான் உங்க பேர்ல ஒண்ணு நினைத்திருக்கேன், அந்த நினைவுகள் நான் கொடுப்பேன் இல்லையா, அது உங்களுக்கு தீமையாக சொல்லுங்க. நீங்க எதிர்பார்த்திருக்க முடிவு உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்க பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல. அது ஆக்சுவலி சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். அல்லேலூயா. தேவனிடமிருந்து ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளும் போது அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு தான் நம்ம பெற்றுக்கொள்வோம். ஏன்னா தேவன் அப்படியே கொடுத்துட்டாருன்னா தேவனை மறந்துடுவோம், தேவன் செய்த நன்மைகளை மறந்துடுவோம், ஏன் விட்டா தேவனே நம்ம மறந்துடுவோம். நீங்க மறக்காத படிக்கு கொஞ்சம் போராடி அதை பெற்றுக்கொள்ளுங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும். ஆமென். இந்த சிந்தியோட நம்ம ஜெபம் செய்வோம். நன்றி ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கைக்கு சரீர பிரகாரமான நன்மைகள் அனைத்தையும் ஆண்டவரே உங்களுக்குள்ள நீங்க பரிபூர்ணமாக வைத்திருக்கீங்க என்று உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவன் தாமே நீரே